நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கொட்டுக்காளி திரைப்படத்துடைய விமர்சனம் தான் இந்த திரைப்படத்தில் பார்க்க போகிறோம். சர்வதேச திரைப்பட விழாவான பெர்லின் உள்ளிட்ட திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட கொட்டுக்காளி திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்வைக்கும் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி திரைக்கு வந்தது. சிவகார்த்தியன் தயாரிப்பில் BS வினோத்ராஜ் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் சூரி மற்றும் அண்ணாபென் நடித்திருந்தாங்க. இவங்க இருவரையுமே தவிர மற்ற நடிகர் எல்லாமே கிராமத்து ஆட்கள் தான். பின்னணி இசையில் இல்லாமல் வெறும் வண்டி சத்தங்களையும் சேவலின் கொக்கரக்கோ சத்தத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு முழு படத்தையும் கொடுக்க முடியும் என பரிசோதனை முயற்சி நடத்திய வினோத்ராஜ் கொடுத்துள்ளது. இந்த படைப்பு உலகத்தர வாய்ந்த படைப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த கொட்டுக்காளி படத்தின் மூலம் வினோத்ராஜ் சமூகத்தில் சொல்ல வரும் கருத்து என்ன என்பது குறித்து வெகுஜன ரசிகர்கள் இந்த படம் கவருமா என்பது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு முடித்த உடனே தனது முறைப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் சூரி அவரை கல்லூரிக்கு படிக்க அனுப்புகிறார். ஆனால் கல்லூரியில் காதல் வாய்ப்பட்ட மீனா பாண்டியை திருமணம் செய்ய மறுக்கிறார். அவருக்கு பேய் பிடித்து விட்டதாக கூறி குடும்பமே சாமியார் ஒருவிடம் அழைத்து செல்லும் பயணம்தான் இந்த படமே. கடைசியாக மீனாவுக்கு பிடித்த பேய் ஓட்டப்பட்டதா, இந்த சமூகத்தில் நிலவும் பேய் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதா என்பதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை. பாண்டியனாக சூரி தனது வித்தியாசமான நடிப்பில் மிரட்டியிருக்கிறார். படம் முழுக்க முழுக்க அவர் கவ்விய தொண்டையுடன் பேசி நடித்திருப்பார். பிரமிக்க வைக்கிறது. காமெடி நடிகராக இருந்த சூரியை ஒரு சீனில் கூட காண முடியவில்லை என்ற அளவுக்கு இந்த படத்தில் சிறந்த நடிகராக உருமாறியிருக்கிறார். சூரியை தவிர்த்து மீனா கதாபாத்திரத்தில் நடித்த அண்ணாபென் அவ்வளவு அடி வாங்கினாலும் உதை வாங்கினாலும் பிடிவாதமாக கொண்டு பெண்ணாக சூரியை ஏறெடுத்து பார்க்காத பெண்ணாக அண்டர் பிளான் நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்காங்க. சூரியண்ணா பெண்ணை தவித்து பாண்டியிடம் அப்பாவாக, மீனாவின் அம்மாவாக, அந்த இரு அக்காக்களுடன் கூடிய வரும் குடும்பத்து நபர்களின் பலி கொடுக்க அழைத்து செல்லப்படும் சேவலும், அதற்கு நெல் கொடுக்கும் அந்த சிறுவனும் என ஒவ்வொரு நடிப்பும் நடிப்பாக தெரியாமல் இயற்கையாக இருப்பதே ஹைலைட்டான ஒரு விஷயம்தான். ஒரு டிராவல் படத்தின் இடைவெளி வரை ஆட்டோ ஓடும்போது இரு சக்கர வாகனங்கள் குடும்பத்தினர் பயணிப்பதை மட்டுமே காட்டி ஆங்காங்கே சிரிக்கவும் ரசிக்கவும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை பதபதத்தையும் இயக்குனர் வினோத்ராஜ் கடைசி வரை சரியாக கடத்திருக்கிறார். கிளைமேக்ஸ் காட்சியில் பொண்ணுக்கு பேயோட்டும் காட்சியை படமாக்கப்பட்ட விதமும், அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை விவரிக்கும் இடத்தில்தான் இந்த சமூகத்தில் பிடித்திருக்கும் பேயை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். சூரி மற்றும் அண்ணபெண்ணின் நடிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இடைவெளி வரை பெரியதாக எந்த ஒரு காட்சியும் இல்லை என்றாலும் அந்த இடைவெளிக்கு முந்தைய சண்டை காட்சிகள், சூரி நடித்திருக்கும் நடிப்பு அபாரம். சூரிக்குள் இப்படி ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்ட வைத்து விட்டார். ஒளிப்பதிவாளர் சக்திவேல் மலைகளையும் சாலைகளையும் மனித முகங்களையும் அவர்கள் மனிதில் உள்ள எண்ணங்களையும் படம் பிடித்த விதமாக தான் சர்வதேச ரசிகரில் இந்த படம் ஈர்க்க காரணம். அந்த ஆட்டோவை திருப்பும் சீனில் அண்ணபெண் மட்டும் தனது நிலைப்பாட்டில் இருந்து இறங்க மாட்டேன் என அமர்ந்திருந்த காட்சி உருவகம். கலைப்படைப்புகள் காண்பவர்களுக்கான படம். இயக்குனர் வினோத்ராஜ் எடுத்துள்ள இந்த கொட்டுக்காளி படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி வெகுஜன ரசிகர்களுக்கு இந்த படத்தை பார்த்த நிறைவு வெளியேறுவார்களா என்ற நிச்சயம் இல்லை என்கிற பதில்தான் வரும். பொதுமக்களுக்கு தியேட்டரில் படத்தை கொடுக்க வரும்போது கடைசி கிளைமேக்ஸ் காட்சி நிறைவாக படமாக முடித்திருக்கலாம். தியேட்டரில் எந்த அளவுக்கு மக்களை இந்த படம் ஈர்க்கும் என்பது கேள்விக்குறிதான். அதற்கான பதில் படம் வெளியானதும் நிச்சயம் தெரிந்துவிடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்வியல் படத்தை அனுபவிக்க அந்த மீனாவின் வாழ்வு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்கிற முடிவை நீங்கள் எடுக்கவும் இந்த படத்தை தாராளமாக ஒரு முறை பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.